திருவணும். சிலரு ஷார்பனர் வாங்குறதுக்கு இல்லைன்னா ஷேவ் பண்ண பிளேடு எடுத்து பிளேட வச்சு திருவான். அவர் ஆசாரியார் அல்லது கார்பெண்டர்ட்ட தச்சர் போனா அவர் பிளேடெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டார், ஊழியை எடுத்து திருவா. எலக்ட்ரீஷியன் அதுவும் செய்ய மாட்டான், செவர்லயே தேய்ச்சிருவான். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, நான் சொல்றதெல்லாம் செய்யுங்க, கேளுங்க. உபயோகப்படணுமா? உபயோகப்படணும்னா யாராவது உங்களை தடவைத்தான் செய்வாங்க, திருவதான் செய்வாங்க, நறுக்கத்தான் செய்வாங்க. விட்டு கொடுப்பீர்களா? எல்லாருக்கும் ஆசை, என்ன அவரை மாதிரி உபயோகமாண்டவர், இவரை மாதிரி உபயோகப்படுத்தும் ஆண்டவரே, சாது சுந்தர் சிங்க மாதிரி உபயோகப்படுத்தும் ஆண்டவரே, அந்த பரிசுத்தமான மாதிரி உபயோகப்படுத்தும், இந்த ஊழியக்காரர் மாதிரி உபயோகப்படுத்தும், அந்த சுவிசேஷகன மாதிரி உபயோகப்படுத்தும். சோத்திரம். ஆனா நல்ல ஞாபகம், இது திருவப்படாம நறுக்கப்படாம இது உபயோகப்பட முடியாது. அல்லேலூயா. நீங்க முடிஞ்சா முன்னாலதான் நொறுக்கி நொறுக்கி தானே செஞ்சாங்க. ஆமையா, முன்னாலே நொறுக்குவாங்க, இப்பவும் நறுக்குவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு நீ சுத்தப்படுகிறாயோ அவ்வளவு ஷார்ப்பா இருப்ப. அல்லேலூயா. என் செக்ரட்டரி என்னுடைய டேபிள நல்லா ரெடி பண்ணுவாங்க, பென் எல்லாம் வைப்பாங்க, பென்சில் எல்லாம் வைப்பாங்க. ஒரு நாள் வந்தாங்க, பென்சில் எல்லாம் ரெடியா இருந்தது பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒரு மாசம் கழிச்சு வந்தாங்க, என்னன்னு பென்சிலை உபயோகப்படுத்தவே இல்லை. நான் சொன்னேன், தேவையில்லை. அப்ப உபயோகப்படாதவன் திருவப்படவோ நறுக்கப்படவோ மாட்டான். அப்ப இது என்னைக்கு வரைக்கும் இதை திருவாங்க? உபயோகப்படுத்துறதுக்காக. என்னைக்கு வரைக்கும்? உயிருள்ள நாளெல்லாம் திருவிக்கொண்டே இருப்பான். பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, மாமியா திருவிழாளா? சொல்லுங்க, மாமியா திருவிழாளா? அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் திருவுவா. ஆபீஸ்ல திருவுறானா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் திருவா. ஏன்னா நீ தானே சொன்ன, உபயோகப்படுத்தும் ஆண்டவரே, யூஸ் மீ லார்ட், யூஸ் மீ லார்ட் அப்படின்னு நீ தானே சொன்ன. ஜெபம் பண்ணல, அபிஷேகம் தாரும், வல்லமை தாரும், உபயோகப்படுத்த. அதோடு கூட இதையும் தாரும் நீ ஜெபிக்காமல நான் தந்தேன். விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? ஆமா ஆமா ஆமா. ஆனா இன்னொன்னு கண்டுபிடிச்சிருங்க, இந்த பென்சில் தனியா நிக்க முடியாது. It will be useless if it is independent. சொல்ல, நாங்க இண்டிபெண்டன்ட், யாரோடையும் சேர மாட்டோம், எங்களுக்கு யார் தயவும் தேவையில்லை. ஐயா, அப்படிப்பட்ட ஆள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீ இன்டர் டிபெண்டன்டாக இருக்கிறது தான் அழைக்கப்பட்டிருக்க. யாரு கையிலையாவது இருந்தாதான் ஏன் பிரயோஜனம்? பக்கத்துல இருக்கவங்களை சொல்லுங்க, யாரு கையிலையாவது இருந்தாதான் பிரயோஜனம். சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் யார் கையில இருந்தாதான் என் பிரயோஜனம். யாருக்கு அடங்கா பிடாரிகள் உண்டு, ஒருத்தனுக்கு அடங்க மாட்டேன். எவனு என்ன எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத இவர் கத்துக் கொடுக்க போற, எனக்கு தெரியாத ஒருத்தருக்கு அடங்காத அடங்கா பிடாரிகள் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஹலோ. அதனாலதான் வேதம் சொல்கிறது எபேசியர் 5:21, submit to each other in reverence to Christ. அது தமிழ் வேதாமத்துல ஒருவருக்கு ஒருவர் அடங்கி இருங்கள் என்று இருக்கிறது. ஆனா அது நல்ல வார்த்தை இல்ல. சப்மிட், yield yourself, yield yourself, submit yourself, submit. Obedience is an action, submission is an attitude. Please understand that. Obedience is an action, submission is an attitude. ஒரு பையன் பெஞ்ச் மேல நில்லுடா அப்பா கத்துனாரு, மாட்டேன், நிக்கிரியா பெல்ட்ட கலட்டணுமானாரு. பெஞ்சில ஏறி நின்னா. இப்ப மாதிரி புத்தி வந்ததா? அவன் சொன்னா, டாடி ஐ அம் ஸ்டாண்டிங் அவுட் சைட் சிட்டிங் இன்சைட். வெளியே தான் நிக்கிறேன், உள்ள உட்கார்ந்து தான் இருக்கேன். My attitude is not changed. I obey because of fear. பயத்து நிமித்தம். தசமபாகம் கொடுக்கலனா டாக்டர் பில் அதிகமா இருக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால கொடுக்கறேன். அப்படி கொடுக்கறவரு உண்டு இல்ல? நீ தசமபாகம் கொடுக்கலனா நாசமா போவன்னு சொன்ன பாஸ்டர்கள் உண்டு. அதுக்கு பயந்து போய் நாசமா போயிடக்கூடாதுன்னு கொண்டு போன. அது அல்ல, உள்ளுக்குள்ள இருந்து தன்னார்வமாக கொடுக்கிற காணிக்கையின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறான். Submit yourself,
கரத்திலே அடங்கிருங்கள். ஒரு சின்ன பிள்ளை கரத்துல இருங்கன்னா அது எங்கெல்லாம் எழுதும்? சேவர்ல எழுதும், எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். பேப்பர்ல எழுதும், தரையில எழுதும், அது எதுலயும் எழுதும். ஏன்? இருக்கிற ஆளு சரியில்லை, எங்கேயும் உபயோகப்படுத்தணும் தெரியாது. அது பேங்க் மேனேஜர் கையில இருந்துன்னா அவர் செக்ல எழுதுவாரு, டிராப்ட்ல எழுதுவாரு. ஹல்லேலூயா. கண்டக்டர் கையில இருந்ததுன்னா அவர் டிக்கெட்ல எழுதுவாரு. உங்களுக்கு 10 பைசா மீதி இருக்குது, அதை எழுதி கொடுப்பாரு. அது கிடைக்காது, ஆனா எழுதி கொடுத்துருவாரு. உங்களுக்கு 50 பைசா நான் கொடுக்கணும், எழுதி கொடுத்துருவாரு. எழுதி கொடுத்து நீங்க வீட்டுல போய் ஃப்ரேம் போட்டுக்கிட வேண்டியதான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப யார் கையில இருக்கிறதோ, உபயோகப்படுகிற பொருள் எப்படி பொருளா இருந்தாலும் யார் கையில இருக்கிறதோ அப்படித்தான் அது உபயோகப்படுத்த முடியும். ஆனா கையில இல்லைனாலும் தனியாவே நிக்க முடியாது. ஆனா யார் கையில விட்டு கொடுத்துருக்கிறது முக்கியம். பக்கத்துல உங்க சொல்லுங்க, நீங்க யார் கையில இருக்கீங்க? சில சகோதரர் சொல்றாங்க, என் வீட்டுலேயே இருக்கிறேன். சோத்திரம், வீட்டுக்காரி கையிலே இருங்கள். ஹல்லேலூயா. என் வீட்டுக்காரி கையிலே இருக்கிறவர் என்று சொல்லுகிற சகோதரர்லாம் சந்தோஷமா அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். ரொம்ப சுதாரிப்பா இருக்கிறீங்க. யார் கையில இருக்கேன்? நல்லா கவனிங்க. சில உருவாக்கப்பட்ட விசுவாசியும் சாத்தான் தாயின் கையில வச்சு சித்திரம் போடுறான். என கை மாறிட்டாங்க. ரட்சித்தார், கிருபை தந்தார், பெயிண்ட் அடித்தார், பேரெழுதினார். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சோட கை மாறிடுச்சு. யார் கைக்கு போயிட்டாங்க? கர்த்தருடைய பிள்ளைதான், ஆனா யார் கையில இருக்காங்க? பெரிய பெரிய ஊழியக்காரன். அப்படி இருக்கும்போது நீங்க இதுல என்ன சொல்றதுக்கு பயப்படுறீங்க? பக்கத்துல உங்க கையை பிடிச்சுக்கலாங்க. யார் கையில் இருக்கிறீர்கள்? யார் கையில் இருக்கிறீர்கள்? பிரதர், நீங்க எங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னும் மீதி இருக்குது. அல்லேலூயா. எஸ் எஸ். என் தேவன் பேசும் போதெல்லாம் சின்ன பொருட்களை வைத்து ஆழமாய் பேசினதுனால இந்த சின்ன காரியத்தின் வைத்து அனைத்து ஆவிக்குரிய ரகசியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். இந்த பென்சில் யார் கையில் இருக்கிறது என்பது முக்கியம், யாரை சார்ந்து இருக்கிறது என்பது முக்கியம். இது கையில் இல்லாத போது இதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. இது வீணாக கிடந்து விடும், அவ்வளவுதான். கிடக்கையில கிடந்து விடும். அது ஒரு கையிலே கொடுக்கப்பட வேண்டும். எந்த கையில் இருக்கிறோம் என்பது முக்கியம். இளைஞர்களே, கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுவதனுடைய பெரிய அர்த்தம் இதுதான் ஐயா. இதுதான் இதுதான். நல்ல கவனிங்க. சில பென்சிலை பார்த்திருக்கீங்களா? சில பென்சிலை பார்த்திருக்கீங்களா? பென்சில் இருந்ததுனாலே கூடவே இன்னொரு பொருளும் நமக்கு வாங்க வேண்டிய அவசியம் உண்டு. அது என்னது? இப்ப உங்களுக்கு நான் பேச முன்னாலே உங்களுக்கு மெசேஜ் வழங்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. பென்சில் இருந்தா கண்டிப்பா என்ன வேணும்? அல்லேலூயா. சில பென்சில்ல அட்டாச்டு ரப்பர் இருக்கும். ஆமா. சிலரோட மாமியார் கூடவே குடியிருப்பார்கள், மாமனார் கூடவே குடியிருப்பார். அப்பப்போ கொட்டு போட்டுக்கிட்டே இருப்பார். ரசமா அடி வச்சிருக்க, உனக்கு ரசம் கூட வைக்க தெரியாம உங்க அம்மா என்னடி செஞ்சா கொட்டு போடுவான். ஆமா, ரசம் வைக்கும் போது கொஞ்சம் கொதிச்சிச்சு, அதனால வாசனையும் கெட்டு போச்சு, ருசியும் கெட்டு போச்சு. அதனால கொட்டுறதுக்கு உன் மாமியார உன் கூடவே வச்சிருக்கலாம். அல்லேலூயா. சிலரை தனியா பெருசா வச்சிருப்பார். பக்கத்துல இருக்குங்க, உங்க ரப்பர் யாருன்னு தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு எரேசர் இருக்கிறாரோ? எதுக்குயா எரேசர்? நான் தப்பு போட்டலாம். ஆமா, என்னுடைய அலுவலகத்தின் போன் நம்பர் யாரோ கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், என்னுடைய அலுவலகத்தின் நம்பர் 06184234567. நல்ல நம்பரா பார்த்து வாங்கியிருக்கோம். 234567. நான் இங்கேன்னு ஒருத்தருக்கு போன் பண்ணி சொல்றேன், பிரதர் 234567. அவர் எழுதும் போது 6 விட்டுட்டு அதுக்கு பதிலா 8 எழுதிட்டாருன்னு வைங்க. 234587 எழுதிட்டாருன்னு அவருக்கு கேட்டது சரியா கேட்கல. ஏன்னா BSNL அது சரியா கேட்காது, இடையில போயிரும். அதனால அவரு அப்படி மாத்தி எழுதிட்டாருன்னு. எழுதின உடனே அவர் அந்த நம்பருக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா வருமா?
வராது. அந்த தப்ப கொஞ்சம்